உங்களுக்கு கொழுப்பு தான் போங்க. ஆட நெசமாத்தான் சொல்ற, அப்புறம் என்ன கொழுப்புன்ற? ம், இங்க ஒரு புள்ள கல்யாணத்துக்கு நீ எப்படியும் நகை நட்டுன்னு சேர்த்து ஏதோ ஒன்று பண்ண போறோம். அந்த தம்பி இந்த வாரத்துல இன்னும் 2 நாள்ல வீட்டு வேலை மொத்தமா முடிஞ்சிருச்சு. அதனால காசு பல்கா கொடுக்கும்னு நினைக்கிறேன். அப்படி எதுவும் கொடுத்துச்சுன்னா உன் கைக்கு ஒரு 1/4 பவுன் மோதிரம் வாங்கி போடவா? ஆ ஆ பிள்ளைங்க தலைக்கு மாதிரி வளர்ந்துருச்சு. இனி நான் தான் மோதிரம் போட்டுக்கிட்டு போகிறேன். எங்கே தான் போகிறேன் மோதிரம் போட்டுக்கிட்டு? சும்மா கடங்க நீங்கள். பிள்ளைங்களுக்குன்னு எதையோ ஒன்று சேர்த்து வைப்போமா? ஏண்டி பிள்ளைங்களுக்குன்னு சேர்த்து வைக்கணும் தான், யார் இல்லைன்னா. இருந்தாலும் உனக்குன்னு நான் எதுவுமே செய்யலை இத்தனை வருஷத்துல. ஏன் ஒரு சேலை துணி கூட எடுத்து கொடுத்தது கிடையாது. தடவை எடுத்து தரேன்ற வேணான்ற. பிள்ளைங்களுக்குன்னு நம்ம எப்படி செஞ்சு தான் ஆகணும். பெற்றுட்டோம், அதுக்குள்ள ஒரு நல்லபடியாக கரை சேர்க்கணும்னு. அதுக்குன்னு என்னை நம்பி வந்து உனக்குன்னு ஒன்றும் செஞ்சதே இல்லையேடி. ஆ எனக்கும் கொஞ்ச நாள் ஆசை இருந்துச்சு. சரி நம்ம பொண்டாட்டிக்கு ஏதோ வாங்கி கொடுப்போம் இப்போன்னு. நமக்கு தான் எதுவுமே கொடுப்பணும் இல்லையே, என்னத்தை போய். அதான் தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு? இவர் 2 நாள்ல அந்த தம்பிக்கு ஆசை கொடுத்துரும். கொடுத்தோன்னே உனக்கு ஒரு 1/4 பவுனோ இல்லை 1 கிராம்லையாவது ஒரு மோதிரம் எடுத்தது சரியா? ஆ ஆ கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தா போதுமே, மூக்கு வேர்த்து வந்துருவான். என்னடா பையன் பசியோட கிடப்பான், போய் சோறு போட்டு வந்து கொடு. எல்லாரும் உட்காந்தீங்கன்னா ஒன்னா சாப்பாடு போட்டுருவேன். ஆளாளுக்கு ஒவ்வொரு நேரத்துல சாப்பிட்டா நான் என்ன பண்ணட்டும்? வரும்போதால கம்மங்கூழ் குடிச்சிட்டு வந்தேன். அதுவே வயிறுக்கா ஒரு மாதிரி குப்புன்னு இருக்கு. ஏதோ பழையது எதுவும் கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. அதனால எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீ பிள்ளைங்களுக்கு போட்டு குடி சாப்பிடட்டும். அப்படின்னா லெமன் எதுவும் புளிஞ்சு கொஞ்சம் சக்கரை போட்டு எதுவும் கொண்டு வரவா? குடிக்கிறீங்களா? பெத்த பையன் ஒரு சோறு போட்டு கொடு சோறு போட்டு கொடுன்றேன், அதை போட்டு கொடுக்க முடியல. இப்பதான் நீங்க வேண்டான்னு சொல்ற ஆளுக்கு அதை செய்யவா இதை செய்யவான்னு. ஐயோ அடா அதெல்லாம் ஒன்றும் வேணாம். உப்பு சமாந்துச்சுன்னா கொஞ்சம் அப்படியே காலை நடந்து போவாங்க. என்னடா வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க? இவன் ஒரு மூக்கு வேர்த்த பையன். அக்காலையும் கூப்பிடு, 2 பேத்துக்கு ஒன்னா சாப்பாடு போடுறேன். எமாடி எமாடி இங்க வா. அப்பா சொல்லுங்கப்பா. ஏமா அம்மா சாப்பாடு ஆக்கிட்டா, உட்காந்து சாப்பிட வேண்டியதானே? இல்லப்பா, எனக்கு பசி இல்ல. ஐயே சரியான சோத்துக்கு சத்த வேண்டாமே. ஏமா கொஞ்சமா சாப்பிடு. இல்லப்பா எனக்கு சுத்தமா பசி இல்ல. என்னங்கடா குடும்பம், பசிக்குதுன்றவனுக்கு சோறு போட மாட்டேங்கிறாங்க, பசிக்கலன்றவங்களுக்கு வலுக்கட்டாயமா சோத்து ஊட்டுறாங்க. சரி சரி வா வா சாப்பிடுவ. அத்தை ஏடா என்னைய பார்த்தா அலையா விருந்தாடி மாதிரியா இருக்கு? புள்ளைய பெத்து விடுங்கடின்னு தொல்லைய பெத்து விட்டுருக்க. நாங்க புள்ள பக்கிறது இருக்கட்டும், நீ என்னமோ என் புள்ளைய நான் அப்படி பாப்பா இப்படி பாப்பான்னு என்ன நடுராத்திரியில இப்படி ஓடி வந்திருக்க? ஏங்க அத்தை தான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல, விடுங்க. அத்தை போய் பையெல்லாம் வச்சுட்டு வாங்க, சாப்பாடு வைக்கிறேன் சாப்பிடுவீங்க. அடா அடா இங்க பாரு, நம்ம வீட்டுல நம்ம கறிச்சோறு ஆக்கி போட போறோம். அவங்க புள்ள கறிச்சோறா ஆக்கி போடுவாங்க. 3 நேரத்துக்கும் உட்கார வச்சு ஆக்கி போடுவாங்க. நம்மள மாதிரியா ஆக்கி போடுறத சொல்லி காட்டுவாங்களா என்ன அவங்க? ஏமா இங்க பாரு, இப்ப கூட என் புள்ள வீட்டுல என்னை நல்லா பாத்துக்கிறாங்க. நானும் சரி புள்ள வீட்டுல இருந்தோம்னா உனக்கு கெட்ட பேருன்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்தேன். ஆடியாத்தி பாத்தியா, எங்க அம்மா அப்படி யோசிச்சிருக்கு, நீ அப்படி யோசிச்சிருப்பியா? ஐயோ வேணும்னே அசிங்கப்படுத்துறானே. ஏங்க இப்ப பழசெல்லாம் கிண்டிக்கிட்டு இருக்கீங்க, விடுங்க. அத்தை தான் வந்துட்டாங்கல்ல, அது போதும். ஏண்டி அன்னைக்கு அசிங்கப்படுத்தினது என்னைய? என்னடா நீ சம்பாதிச்சு போடுற வைக்கிறேன்னாங்க. இன்னைக்கு எந்த மொகரக்கட்டையை வச்சுக்கிட்டு இங்க வந்தாங்க? எந்த மொகரக்கட்டையை வச்சுட்டு வந்த? என் மாப்பிள்ள அப்படி பாப்பாரு, என் பிள்ளை இப்படி பாக்குன்னு. இப்ப எப்படி இங்க வந்த? என்ன பார்க்க மாட்டேன்ட்டாங்களா? உன்கிட்டதான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஓடுற. ஏங்க வந்தவங்களை சும்மா நோண்டிக்கிட்டு இருக்காதீங்க, விடுங்க. இவங்களுக்கு இடம் கொடுக்கறதே நீதான். இவங்களுக்கு அப்பக்கப்ப வச்சு செய்யணும். இல்லன்னு வையே என் புள்ள அப்படி என் புள்ள இப்படின்னு அவளையேதான் பண்ணுவாங்களே தவிர எம்பிட்டு செஞ்சாலும் நமக்கு கெட்ட பேர் தான். ரசமா ரசமா கதவு திறங்கம்மா. ரசமா 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 யாருன்னு தெரியலையே இந்த நேரத்தில் கதவை தட்டுறது.
மாமா வாங்க, நல்லா இருக்கீங்களா? ஆ நல்லா இருக்கேம்மா. எங்க வீட்டில் ஆள் யாரையும் காணோம். அவர் தூங்கிட்டு இருக்காரு. அத்தையும் அமுதாவும் வெளியே போயிருக்காங்க. வெளியே போயிருக்காங்களா? எங்கம்மா? என்ன மாமா, அவங்க என்ன எங்ககிட்ட என்ன சொல்லிட்டா போறாங்க? ரெண்டு பேரும் நினைச்சோனையும் போறாங்க, நினைச்சோனையும் வராங்க. எங்க போறாங்க, ஏது போறாங்கன்னு எதுவும் சொல்றது இல்ல. கொல்லாம கொல்லாம எங்கிட்ட தெரியறாங்கன்னு தெரியலையே. என்னங்க மாமா, 2 நாளா வீட்டு பக்கம் கூட வரல. எங்க தான் போனீங்க? சாப்பிட்டீங்களா இல்லையா? எப்படிம்மா வருது? மனசே சரியில்லைம்மா. புள்ளைய ஒழுங்கா வளர்க்க தெரியாம வளர்த்துட்டோமேன்னு மனசு ஒவ்வொரு நிமிஷமும் கடையா கடனை போட்டு அடிச்சுக்குது. போதாத குறைக்கு இவளும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு ஒரே ஆட்டம். என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. பொண்டாட்டியும் பிள்ளையும் அடக்கி வைக்க தெரியாது கையால் ஆகாதவன ஒருத்தன் ஆகி போயிட்டேன்னு அம்பிட்டு வருத்தமா இருக்கு. காசு பணம் சம்பாதிக்கணும்னு காசு பின்னாடி ஓடி ஓடி பிள்ளைய வளர்க்கறதுல வளர்ப்ப விட்டுவிட்டேன். அதுதான் இன்னைக்கு இப்படி வந்து நிக்குது. வெளியே தலை காட்ட முடியலம்மா. அதான் கொஞ்ச நாளைக்கு எங்கிட்டாவது வெளியே போயிருக்கலான்னு பார்த்தேன். அப்புறம் இந்த பையன் நாளைக்கு வேற கடை திறக்கிறானே, அந்த நேரத்துல நான் இல்லாம இருந்தா எப்படி? மாமா, அதான் வந்து பேசுறவங்க 1008 பேசதான் மாமா செய்வாங்க. அதுக்குன்னு அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம எப்படி வாழ்றது? ஏன் குடும்பத்தில், உலகத்தில் நம்ம வீட்டில் மட்டும்தான் பிரச்சனை இருக்கா? இந்த உலகத்தில் எல்லா குடும்பத்துலேயும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. எந்த குடும்பம் பிரச்சனைக்கு இல்லாத குடும்பம்னு சொல்லுங்கள் பார்ப்போம். காசு பணம் இருக்கவனுக்கும் பிரச்சனை தான், காசு பணம் இல்லாதவனுக்கும் பிரச்சனை தான். இருக்கிறவனுக்கு காசு இருந்தும் நிம்மதி இல்லையேன்னு பிரச்சனை, இல்லாதவனுக்கு காசு இல்லை ஆனால் நிம்மதி இருக்குன்னு பிரச்சனை. இப்படி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வகை பிரச்சனை இருக்கு மாமா. அதுக்குன்னு நம்ம ஓடி ஒளிஞ்சோம்னா எல்லாம் சரியா போயிடுமா? இல்லம்மா, டிவி நியூஸ் பேப்பர் கீப்பர்னு போய் ரொம்ப அசிங்கமா இருக்குமா. அதுவும் நானும் இங்க ஊர்ல அத்தனை பேத்துக்கு என்ன தெரியும், ஒருத்தருக்கும் எனக்கு தெரியாதுன்னு இல்லை. கோயிலுக்கெல்லாம் போனா, திருவிழாவுக்கெல்லாம் போனா எனக்கெல்லாம் மாலை மரியாதை பண்ணி தலப்பா கட்டு பண்ணி மரியாதை கொடுக்குறவாங்கம்மா. அவங்கெல்லாம் இப்ப என்னை எவ்வளவு கேவலமா பேசுறாங்க தெரியுமா? அதான் தாங்கிக்க முடியல. செத்து தொலைஞ்சிடலான்னு பார்த்தாலும் மனசு கேட்கல. பிள்ளைங்க வேற தலைக்கு மீறி வளர்ந்துருக்கு, 1008 பிரச்சனையில இருக்குதுங்களே. இதுங்களை இப்படி தவிக்க விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு அதனால தாம்மா என்ன பண்றதுன்னு தெரியாம எங்கிட்ட போய் இருப்போன்னு இருந்துட்டு வந்தேன். சரி விடுங்க மாமா, வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடுவீங்க. இல்லம்மா, எனக்கு பசி இல்லை. நீங்க சாப்பிட்டீங்க தானே? எப்படி பசிக்காம போவோம்? எல்லாத்துக்கும் வயிறும் இருக்கு, பசியும் இருக்கு. வாங்க மாமா, நீங்க சாப்பிடுவீங்க. ஏம்மா, எனக்கு வேண்டாம்மா, வேண்டாம். மாமா, நீங்க எனக்கு எங்க அப்பா மாதிரி தான். எங்க அப்பா மாதிரி என்ன, பிறந்த வீட்டில் அவர் எனக்கு அப்பானா, புகுந்த வீட்டில் நீங்க எங்க அப்பா தான். சரிங்களா? வாங்கப்பா, வந்து சாப்பிடுவீங்க. நான் பெத்த பிள்ளை கூட ஒரு நாள் பாப்பா சாப்பிடப்பான்னு சொன்னது கிடையாது. ஆனா இந்த பொண்ணு என்னை அப்பான்றா. அவ்வளவுதான், 2 நாள் தான். இந்த 2 நாள்ல மட்டும் என் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த கவலையும் இல்லை. இதுக்கப்புறம் எப்படியும் நான் தனலட்சுமியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவேன். யாரும் தனலட்சுமியை எதுவும் சொல்ல முடியாது. இந்த 2 நாள் மட்டும் எப்படியாவது கடந்துட்டேன்னா அது போதும். யார் இங்கே உட்காந்துருக்கிறது? அரவிந்து, வாங்கண்ணே வாங்க. என்ன இந்த பக்கம்? சாப்பிட்டேன்பா. அதான் சரி, கொஞ்சம் நடந்தோம்னா கொஞ்சம் செரிமானமாகும். இல்லைன்னா ராத்திரி அப்படியே படுத்தா நெஞ்சுக்குள்ளேயே ஒரு மாதிரி இருக்கும். அதான் சரி நடந்து வருவோன்னு பார்த்தேன். நீங்கள் என்னப்பா இங்கே உட்காந்துருக்கீங்க? இல்லைண்ணே, சும்மா தான். என்னப்பா சும்மா? உங்கள் முகத்தை பார்த்தாலே வாட்டமாக இருக்கு. சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டேண்ணே. கேன்டீனில் ஒரு 2 தோசை சாப்பிட்டேன். ஏன் வீட்டில் ஆக்கலையா? உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்னண்ணே, நிம்மதியே இல்லைண்ணே. வாழ்வோமா சாவோமான்ற அளவுக்கு இருக்கு. என்னப்பா இப்படி சொல்றீங்க? என்ன மாதிரி யாருமே இல்லாத அனாதையா இருந்தா கூட சொல்லலாம். யாருமே நமக்கு இல்லை, போய் செத்துடலான்னு. உங்களுக்கு எல்லாமே இருந்து நீங்க போய் இப்படி சொல்லலாமா? என்னண்ணே பண்ண சொல்றீங்க? மனசுல அம்புட்டு வேதனையா இருக்குன்னு. பெத்தவங்களே நம்மளை புரிஞ்சுக்கலன்னா எப்படின்னே மற்றவங்க புரிஞ்சுப்பாங்க? மாடசாமி அண்ணே நல்லவங்களாச்சு. அவரு என்ன, அந்த மனுஷன் குடிகாரன் தான், இருந்தாலும் நல்ல மனுஷன்தான். என் மனசை புரிஞ்சுக்கிற விஷயத்துல அவரு நல்லவர் தான். ஆனால் என் அம்மா ரொம்ப நல்லவங்க. சின்ன வயசுலேருந்து என்னை வளர்த்து ஆளாக்க ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அதுதான் என்னை புரிஞ்சுக்காம இப்போ ஒவ்வொன்றும் பண்ணுதுன்னு தான் வருத்தமாக இருக்குது. ஏன்பா, மனசுக்குள்ள எல்லா கஷ்டத்தையும் பூட்டி வச்சுருந்தான்னு வைங்க, அது நம்மளை நிம்மதியாக தூங்க விடாதியா. எல்லாத்தையும் வெளியே கொட்டிடு. அதுக்கப்புறம் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். எதை பற்றியும் நம்ம யோசிக்க தேவையில்லை. நம்ம பாட்டுக்கு இருக்கலாம். முடியலண்ணே, முடியல. என் கஷ்டத்தை உங்ககிட்ட நான் சொன்னாலும் அதை புரிஞ்சுக்க முடியாது உங்களால். எதப்பா புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்கிறேன்? சின்ன வயசுலேயே அப்பா அம்மா இல்லை, அனாதையாக வளர்ந்தேன். ஒவ்வொரு இடத்துலையும் வேலைக்கு போகும்போது அடித்து உதச்சி துன்புறுத்துவாங்க. 5 ரூபா காசுக்காக காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை வாங்குவாங்க. சோறு கூட போட மாட்டாங்க. ஒவ்வொரு இடத்துல அவங்க சுடுசோறு சாப்பிட்டுட்டு எங்களுக்கு பழைய சோறை போடுவாங்க. அதுவும் எங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நாய்க்கு எடுத்து தட்டுவாங்க. எத்தனையோ நாள் பசியும் பட்டினியுமா வயிற்றுல ஈர துணியை கட்டிக்கிட்டு படுத்திருக்கேன்யா. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் வெளிச்சம் கொடுக்குற மாதிரி ஒருத்தி வந்தா. அவள் கொடுக்குற மாதிரி கொடுத்து என் கண்ணை நொல்லையாக்கிட்டு போனான்.
இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் வெளிச்சமே இருக்கக்கூடாது. நான் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு நான் இனி எதுக்கு வாழணும், யாருக்கு பாரமாக வாழணும்னு என் வாழ்க்கையை நினச்சா முடிச்சுக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு துணையாக வந்தவங்க தான் சரோசா அம்மா. அவங்களால மட்டும்தான் இன்றைக்கி நான் உயிர் வாழ்கிறேன். நம்மளை விட்டு போனவங்க என்றைக்கா இருந்தாலும் நம்மளை ஒரு நாள் புரிஞ்சு வருவாங்கன்னு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே இருக்கியா? என்ன மாதிரி யாருமே இல்லைன்னு இல்லை. நீங்கள் போய் இப்படி வருத்தப்பட்டு இருக்கலாம். பட்ட கஷ்டத்தை விடவா நீங்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். உண்மைதானே, உங்களவுக்கு நான் கஷ்டப்படலை. ஆனால் என்னை கஷ்டப்படாமல் பார்த்துக்கிட்டவங்க எங்கள் அம்மா. என் அம்மா என் மனசை புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிறாங்கன்றதானே என் வருத்தமே. என்னப்பா சொல்கிறீங்க? நீ பாருப்பா, நீ சொல்கிறது கேட்கும்போது எனக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நான் ஒன்று தான் சொல்லுவேன். என் வாழ்க்கையில் ஒருத்தி வந்தா, அவள் வாழ்க்கைனா என்ன, உலகனா என்னன்னு எனக்கு எல்லாம் காட்டிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் எந்த ஈடுபாடுமே இல்லை யார் மேலேயுமே. அப்படி இருக்கும்போது நீயும் உங்கள் அம்மா பார்க்குற பையனும் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கியா? எதுக்கு சும்மா காதல் காதல்னு நீ உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிற? ஆனால் உண்மையை சொல்ல போணுன்னா, உங்கள் வாழ்க்கையில் வந்த பொண்ணு வேறு மாதிரி கேரக்டர். ஆனால் என் வாழ்க்கையில் வந்த பொண்ணு அவள் தங்கண்ணே, தங்கம். உரசி பார்க்க முடியாத அளவுக்கான தங்கம் அவள். உண்மையை சொல்ல போணுன்னா, இந்த காலத்து காதல் மாதிரி கிடையாது. நாங்கள் லவ் பண்ணுறது சின்ன வயசுலேருந்து. அது மட்டும் இல்லை, என் சுண்டு வர நுனி கூட அவன் மேலே தப்பாக பட்டது கிடையாது. அவளுமே அப்படி தான். என்கிட்ட தப்பான எண்ணத்தில் ஒரு நாளும் பேசினது கிடையாது. அவ்வளோ கண்ணியமாக நாங்கள் 2 பேரும் விரும்பியிருக்கோம். அப்படி இருக்கும்போது அவளை எப்படின்னு விட முடியும்? எப்படி விட முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். யாருப்பா அந்த பொண்ணு? இன்ன வரைக்கும் நான் யார்கிட்டையுமே சொன்னதில்லைண்ணே. முத தடவை உங்ககிட்ட சொல்கிறேன். ஆனால் யார்கிட்டையும் சொல்லிட மாட்டீங்கல்ல? சொல்ல மாட்டேயா? சொல்லு. வேற யாரும் இல்லை, அழகு சுந்தரம் உங்கள் ஓனர் இருக்கார்ல, அவரோட பொண்ணு தான் தனலட்சுமி. என்ன சொல்கிறேன்? தனலட்சுமியா? அந்த பொண்ணு யார்கிட்டையும் உங்க கூட பேசுனது இல்லையே. குனிஞ்ச தலை நிமிராமல் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்க பொண்ணு. அந்த பொண்ணை போய் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அவள் யார்கிட்டையும் பேச மாட்டா. அவள் பேசுகிற ஒரே ஆள் நான் மட்டும்தான். என் அம்மாவுக்கு இது தெரிஞ்சா நிம்மதி கெடுத்துருவாங்கன்னு தான் நான் யார்கிட்டையும் இன்ன வரைக்கும் சொல்லலை. இன்னும் 2 நாளில் என் வீட்டு வேலை மொத்தமாக முடிஞ்சிடும். அதுக்குள்ளே தனலட்சுமியை நான் எப்படியாவது எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியாமல் இருக்குது. என்னப்பா இப்படி சொல்கிறீங்க? மேஸ்திரி ஏற்கனவே அவங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டாருப்பா. அதானே, அவங்க வீட்டில் மாப்பிள்ளை பார்க்கறது, என் வீட்டில் பொண்ணு பார்த்துருக்கிறதுன்னு எங்கள் 2 பேர் வாழ்க்கையிலையும் பெற்றவங்க ரொம்ப விளையாடுறாங்கன்னு. அதான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. சரிப்பா, நீ கவலைப்படாத. மேஸ்திரி கிட்ட நான் பேசுகிறேன். நிஜமாவாண்ணா? ஆமாம்ப்பா, மேஸ்திரி கிட்ட நான் பேசுகிறேன். நீ கவலைப்படாத. சத்தியமா இந்த ஒரு உதவி மட்டும் நீங்கள் எனக்கு பண்ணீங்கன்னா காலம் முழுக்க நான் உங்களுக்கு நன்றி கடனோடு இருப்பேன். ஏன்பா அப்படி சொல்கிறீங்க? அந்த பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணு. நீங்கள் அழும்போதே தெரியுது உங்கள் கண்ணீரோட வலி என்னன்னு. நான் இந்த வழியெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். நீங்கள் கவலையப்படாதீங்க, உங்களுக்காக நான் பேசுகிறேன். ஒழுங்க மரியாதையா இதெல்லாம் தூக்கிக்கிட்டு ஓடிடு. இல்லன்னு வையே, அம்பட்டு தான் சொல்லிட்டேன். அத்தாடி அத்தா, பேய்க்கும் சாமிக்கும் சண்டைன்ற கதையா? என்னம்மா உக்கரமா மாறிக்கிட்டு வரானே இந்த பால்பாண்டி. இதுக்கப்புறமா இங்க நின்னோம் நம்மளை எடுத்து அடிக்கடி அடிச்சு போடுவாளா? எதுக்கும் ஒதுங்கி இருக்கதே நல்லது. கதவு பக்கத்திலேயே நிற்போம். ஏதாவது குண்டக்க மண்டக்க ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கதவை திறந்து ஒரே குதிதான். அப்படியே திரும்பி பார்க்காம ஓடி வேண்டியதான். என்ன குரலை வசதிக்கிட்டு இருக்க? உன்ன மாதிரி எத்தனை பேய் பிசாசு பில்லி சூனிய ஏவல் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன் தெரியுமா? நீ எல்லாம் எனக்கு என்ன மாத்திரம் விளக்கமத்தை எடுத்துக்கிட்டு வந்தேன்னு வைங்க, இவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஆத்தாடி, நம்மளத்தான் இப்படி பேசுறான்னு பார்த்தா இப்ப சாமியாரையுமே இப்படி பேசுறாளே. சாமி, அவ விளக்கமாத்த எடுத்துட்டு வந்து விளாசறதுக்குள்ள கையில வச்சிருக்க சாட்டையை எதுக்கு? கயிறு திரிக்கிறதுக்கு வச்சிருக்கீங்களா? எதையாவது ஒண்ணு பண்ணிய அப்புறம் ஒரு காட்டிட போகுது. ஐயோ, நம்ம பக்கம் திரும்பிருச்சு. சாமி, பேய்க்கெல்லாம் வலிக்காது, சும்மா நடிக்கும். அப்புறம் போற போக்கில் நம்மள எது ஒரு காட்டிட போகுது. நீங்க தான் ஏதாவது வழி பண்ணணும். பாவம், என் பையனும் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த பால்பாண்டியோட ஆத்மாவால. நீங்க தான் எங்களுக்கு வழி காட்டணும். பால்பாண்டி, என் பொண்டாட்டி உடம்புல பூந்துக்கிட்டு என் குடும்பத்தையே ஆட்டி வைக்கிறியா மவனே? அது என்கிட்ட செல்லபடி ஆகாதுடா, என்கிட்ட செல்லபடி ஆகாது. சாமியை கூட்டிட்டு வந்திருக்கேன். உன்னை உரிச்சு உப்பு கண்ண போட போறாங்கடியே. சிம்ரனு, நீ வருத்தப்படாத.
உன் உடம்புக்குள்ள இருக்கிற பால் பாண்டிய மட்டும் வெளியே எடுத்துட்டோன்னு வையி, அதுக்கப்புறம் நீ பழையபடி மாறிடலாம். ஐயோ, வேண்டாம், வலிக்குது. வலிக்குது, வேண்டாம். என்ன வேண்டாம்? என்ன வேண்டாம்? உக்காருனா என்கிட்டே திமிரு காட்டுறியா? ஆலமரத்து பேய் புளிய மரத்து பேயின்னு ஆகாளப்பட்ட பேய அடக்கணவன் நானு. என்கிட்ட அடங்காம துள்ளிக்கிட்டு திரிகிறியா? ஆடாத மாட்டையும் ஆடி வைப்பேன், பாடாத மாட்டையும் பாட வைப்பேன். அப்படியாப்பட்ட நானு என்கிட்டயே குரலை ஒசத்து இப்ப ஒசத்தடா. ஐயோ, எனக்கு நிஜமாவே பேரா ஒண்ணும் பிடிக்கல. யாருக்கிட்ட ஏமாத்திக்கிட்டு திரியிற? உன் கடைசி ஆசை என்ன சொல்லு, அதை நிறைவேற்றிட்டு நீ பாட்டுக்கு போய் சேரு. அதை விட்டுப்புட்டு இந்த புள்ள உடம்புல பூந்துக்கிட்டு இந்த குடும்பத்தை பாடா படுத்திக்கிட்டு திரிஞ்சா அப்புறம் அம்புட்டு தான் சொல்லிவிட்டேன். ஐயோ, ஐயோ, நான் பேய் இல்ல. சிமுருன்னு வருத்தப்படாத, உன் புருஷன் நான் இங்கே தான் இருக்கேன், பார்த்துக்கலாம். பையன் 10,000 ரூபாய் பணம் கொடுத்துருக்கான், என்ன வேணும்னாலும் சொல்லு, மொத்தமா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன். நல்லா குடிச்சுப்புட்டு போய் சேரு. ஐயோ, இந்த பைத்தியக்கார பயவே அதை இதுன்னு சொல்லிக்கிட்டு. ஐயோ, இவன் வேற அடிச்சே நம்மள கொண்டு விடுவான் போல இருக்கே. போறியா சொல்லு. ஐயோ, நான் போயிடுறேன். பாத்தியாப்பா, இன்ன வரைக்கும் பேயே இல்லைன்னு சொன்னுச்சு, இப்ப போறேன்னு சொல்லுது. பார்த்தல்ல, அடிக்கிற அடிக்கு அம்மிக்கலுமே நகருன்ற மாதிரி அடிச்ச அடியில பேயே நான் போறேன்றுச்சு. ஆமா சாமி, நீங்க சக்தி வாய்ந்தது எனக்கு தெரியும்ல, அடிச்சு தள்ளுங்க. ஏய் ஷோ, இங்க பாரு, இந்த உச்சி முடியில நீ இருக்கதா அர்த்தம். இந்த புள்ள உடம்புல எந்த பாதிப்பும் கொடுக்க கூடாது, இந்த குடும்பத்துக்கு எந்த கெட்டதும் கொடுக்க கூடாது. இந்த உச்சி முடியில நின்று நீ வந்து நான் உன்னை சுடுகாட்டுல புதைக்கிறேன், அதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்கு குடைச்சல் கொடுக்க கூடாது, சரியா? ஐயோ, பைத்தியக்காரனுங்க என்னென்னமோ பண்றானுங்களே. சரி, இல்லைன்னா விட மாட்டாங்க போலயே. ஐயோ, போயிடுறேன். வேண்டாமா, எனக்கு பயமா இருக்குமா. நீ வேற அதுல கையில பிடிச்சிருக்கும் போதே பார்க்கும்போதே பயமா இருக்கு. இதை வேற தூக்கிக்கிட்டு வரோம், ஏதாவது ஆயிட போதுமா. இங்க பாரு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் 5 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன்டி. 5 லட்ச ரூபா சும்மா வாயை வச்சுக்கிட்டு வா. இதை புதைச்சி வச்சாதான் நம்ம நினைச்சது நடக்கும். அப்பதான் இவங்க எல்லாரும் உன்னைய நல்லபடியாக இங்கே வாழ வைப்பாங்க. இல்லைன்னு வையி, காலம் முழுக்க நீ அங்கே வந்து கடக்க வேண்டியதான். உன் ஒன்னைங்காரன் கூட உன்னை பார்க்க மாட்டான், சரியா? வா. எம்மா, அதுக்குன்னு இப்படி அர்த்த ராத்திரியிலையா வரணும்? யாராவது பார்த்தாங்க அம்பிட்டு தாம்மா நம்மளை கொண்டே விடுவாங்க. அதனால தாண்டி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் ராத்திரி இத்தனை மணிக்கு நான் வந்திருக்கேன். அடியே அறிவு கெட்டவளே, எந்த நேரத்தில் தும்மணும்னு கொஞ்சமாவது உனக்கு அறிவு வேண்டாம்? ஐயோ, நான் எங்க திரும்பினேன், வீட்டில் தான் யாரோ தும்மி இருக்காங்க. ஐயோ, நம்மளை இங்கே பார்த்தாங்கன்னா கொண்டே போடுவாங்கடி. ஐயோ, இப்போ என்னம்மா பண்றது? ஐயோ, இது என்னடி கேவலமான பிறப்பு மாதிரி இருக்கு. வாடி இந்த புதருக்குள்ள போய் பூந்துருவோம். அவங்க போனதுக்கு அப்புறம் இது அங்கேயே வச்சு புதைச்சிட்டு வந்துருவோம். ஓடியா. ஐயோ, இந்த அம்மா கூட வந்து என்ன பிரச்சனை வரப்போதோ தெரியலையே. என்னடி, உன் புருஷன் தானே இது? ஆமாம்மா, என் புருஷன் தான். பாத்தியம்மா, பார்க்கவே பாவமா இருக்குது. ஏண்டி அறிவு கெட்டவளே, இவனை பார்க்க வாடி பாவமா இருக்குது. உன்னை அடிச்சு எம்பிட்டு கொடுமைப்படுத்தினா? ஓம்மா, கல்லானாலும் கனவேன், புல்லானாலும் புருஷன். அவரு ஏன் புருஷம்மா, ஏன் புருஷன். சரக்க மாற்றி கொடுத்துட்டாங்க இவ்வளோ இருக்கு. 3-4 தடவை போயிடுச்சுடா சாமி. உள்ள பாத்ரூம் போகக்கூடாது, போனீன்னா நீ நாரடிச்சு வச்சிருவ, வீடே நாறுதுன்னு சொல்லி எங்கள் ஆத்தா வேற பாத்ரூமை பூட்டி வச்சிருச்சு. இப்படி ஒவ்வொரு நேரமும் எந்திரிச்சு இங்கே வரதா இருக்கு. ஏண்டி, உன் புருஷன் என்னடி பண்ண போறான்? எனக்கு என்ன தெரியும்? தலையை எது காட்டி மாட்டி விட்டுக்காத. அதுக்கப்புறம் என் அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு நம்மளே சொன்ன மாதிரி ஆயிடும். கீழே கும்மி. அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி பாய்ச்சறதே இல்லை இந்த செடிங்களுக்கு. நம்ம பாய்ச்சுவோம். ஐயோ, அடுத்த ராத்திரில வெளியே வந்தோன்னு எதுவும் கிளம்பிடுச்சா? என்ன இப்படி ஒரு சத்தம்? ஐயோ, அடிச்சது மொத்தமா இறங்கிருச்சு. ஐயோ, பேகி இது இருக்குமோ? ஓடிருடா, ஓடிரு, மாட்டணும், அம்புட்டுத்தேன்.
அடியே இந்த படுபாவி என்ன வேலை பார்த்து விட்டான். இதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன் இந்த கன்றவையில வேணாம் வந்து தொலைன்னு கேட்டியா? ஐயோ நாட்டை தாங்க முடியல, குடல புரட்டிக்கிட்டு வருது. ஐயோ இந்த குடும்பத்தை சூனியம் வைக்கலான்னு வந்தா இவன் பண்ணின வேலை நமக்கு நம்மளே சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி ஆயிப்போச்சே.